ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் சனிக்கிழமை 21/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, யமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரியோதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:32க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று பிற்பகல் 2:12 வரை சதுர்த்தி திதியும் பின்பு பஞ்சமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:15 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டிரம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று இரவு 8:15 வரை பூரம் நட்சத்திரமும் பின்பு உத்திரம் நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் உள்ளோர் சைகர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. வேளமுகம் கொண்டவனே பிள்ளையாரே, வேளமுகம் கொண்டவனே பிள்ளையாரே. மக்கள் வேதனைகள் தீர்த்து வைப்பார் பிள்ளையாரே. மக்கள் வேதனைகள் தீர்த்து வைப்பார் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்தவாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. இறை பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமி பஜனை பூஜை வழிபாடுகள் இவ்வாறு சிறப்போடு கலந்து கொள்வது. இன்றைய தினம்
விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தி விரதம், திதியை அடிப்படையாக கொண்ட விரதம். இது மாதங்கள் தோறும் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய சிறப்போடு கூடியது. இந்த சதுர்த்தி நாளிலே, குறிப்பாக இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான கொழுக்கட்டை, மோதகம், அவல், கடலை, பால், மாம்பழம் இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து விநாயகருக்கு விருப்பமான சிதறு தேங்காய் அடித்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா சங்கடங்களும் நீங்கக்கூடியதாகும். இவ்வாறு இந்த விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வதோடு இந்த மாசி மகோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அம்பிகையை மாசி மகத்திலே அந்த உற்சவ நடைபெறும் ஆலயங்களிலே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்களில் நீங்கி உயர்வுகளை தருகின்ற வகையிலே அன்னை பராசக்தி ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு பெயர்களோடு இருப்பாள். மாத்தளையிலே முத்துமாரி, நைனையிலே நாகபூஷணி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, நாயன்மார்கட்டிலே ராஜராஜேஸ்வரி என்று ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு நாமத்தோடு இருப்பாள். அந்த அம்பிகைக்கு இந்த மாசி மாதத்து மாக நட்சத்திரத்துக்கு கூடியதாகிய இந்த உற்சவங்கள் சிறப்பை தருவது. சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அம்பிகையை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு 16 செல்வங்கள் கிடைக்குமாம். 16 பேர்களாக கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது நங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டர் போற்றியிருக்கிறாங்க. அம்பாளை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இந்த மாசி மாத மகோத்சவத்திலே யாரெல்லாம் அம்பிகையை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த 16 செல்வங்களை 16 பேர்களாக பெறக்கூடிய வகையிலே அமைந்து வாழ்வில் உயர்வுகளையும் பெற்று இன்று இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானை நாம் வழிபட்டு விநாயகப் பெருமானுடைய அருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். தொலைக்காட்சி நிலக்கணிய காலை வணக்கம். இன்றைய நாள் 21/2/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகளுக்கும் காரியங்களில் இருவர்களுக்கும் எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். பணவரவு மந்த நிலைகளை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. மிதுனராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானம் பொறுமை கொண்டு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமம் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய தகவல். பொதுவாக எங்களுடைய எண்ணங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் சந்தோஷம், எல்லோருக்கும் விருப்பம். இன்றைய பொழுது எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். ஒவ்வொருவரும் பொழுது ஆரம்பத்தில் நினைப்பது அதுதான், இன்றைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைய நாள் போக வேண்டும் என்று. அந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவதற்கு அதிலே முக்கியமான பங்கு எங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும். என்றால் நாங்கள் பல மனிதர்களை காணுகின்றோம். எங்களுடைய அன்றாட வாழ்வியலிலே குடும்பத்திலே உள்ளவர்கள், தொழிற்சானங்களிலே உள்ளவர்கள், நம்மை சூழ்ந்து வாழ்கின்றவர்கள், நாங்கள் சந்திக்கின்றவர்கள், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான குண இயல்புகள் இருக்கும். ஒருவர் எப்படி கதைப்பார், ஒருவர் எப்படி நடைமுறைப்படுத்துவார், ஒருவர் எப்படி செயல்படுவார், இவையெல்லாம் எங்களுடைய மனதிலே பதியப்பட்ட விடயங்கள். எனவே இன்றைய பொழுது நாங்கள் சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஏற்றாற்போல நாங்கள் அமைதியை காத்து கொள்ள வேண்டும். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இங்கிதங்களை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் சில நபர்களை திருத்த முடியும், சில நபர்களை திருத்த முடியாது. அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து இறங்கி வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இறங்காமல் அப்படியே இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த 2 நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப எம்மை நடித்து வளைத்து கொண்டு சென்று விட்டால் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம். என்றால் வாதம் செய்பவர்களோடு தான் வாதம் செய்ய முடியும். ஒரு வாதத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது அதை நியாயப்படுத்த, அதை எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் அந்த நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுவது தான் மனித நேயம் என்று சொல்வோம். அந்த வாதங்களை புரிந்து அதற்கு பதில் கொடுத்து அதற்கு சரியை சரியென்று தவறை தவறென்று உணர்கின்ற தன்மைகளை கொண்டவர்கள் மேன்மையானவர்கள். அந்த தன்மைகள் இல்லாதவர்களோடெல்லாம் நாங்கள் வாதம் செய்ய போகக்கூடாது. அப்படியே அவர்கள் சொல்வது தான் சரி என்று விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். என்றால் இதுதான் கற்றோர் செய்கின்ற மாண்பு என்று சொல்வார்கள். எனவே இப்படியான ஒரு சூழல் தான் இன்றைய உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய பொழுதை நன்றாக மாற்றிக்கொள்வதற்கு எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நியதி, நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நியதி. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இக்குறளினுடைய பொருளாக, ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர், சொல்வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவருக்கு தளர மாட்டார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இக்குறளினுடைய பொருளாக, ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர், சொல்வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளர மாட்டார். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.